திடீர் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் மக்கள். நிதியமைச்சின் 2.5 மில்லியன் டாலர் மோசடி மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க விளக்கம். அஸ்வசம திட்டத்தில் புதிய மாற்றம் மக்களுக்கு அரசின் முக்கிய அறிவிப்பு. 7 கோடி மாணிக்க கற்கள் கொள்ளை அதிரடி சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது. AI மஹிந்த ராஜபக்ச பேசு பொருளான முகநூல் பிரச்சாரம். உடல் தரை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நபர் 3 கைது. நாட்டின் வடகிழக்கு கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இலங்கையின் நிலைவரும் மழையுடான வானிலை அடுத்த 2 நாட்களுக்கு தொடரும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள இந்த தொகுதி அடுத்த 48 மணித்தியாலங்களில் நாட்டை விட்டு விலகிச் செல்லும் என்றும் படிப்படியாக வலுவிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இதன் தாக்கம் காரணமாக நாட்டில் பல மாகாணங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களமும் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகும மத்திய தென் வடமேல் மற்றும் வட மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் மேல் சப்ரகும மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று மற்றும் மின்ன தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். நிதியமைச்சுக்கு சொந்தமான 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடிக்காரர்களால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க முதல் முறையாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மத்திய வங்கி ஆளுநர் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். இச்சந்திப்பில் மத்திய வங்கியின் பொறுப்பு குறித்து விளக்கிய ஆளுநர், வாடிக்கையாளர்கள் வழங்கும் அறிவுறுத்தல்களை நிறைவேற்றுவது மட்டுமே வங்கியின் கடமை என்றும் தெரிவித்துள்ளார். எனது வங்கி கணக்கிலிருந்து ஒருவருக்கு பணம் செலுத்துமாறு நான் உத்தரவிடும் போது எனது கணக்கம் சரியாக இருந்து முறைமைக்கூடாக அனுமதி கிடைத்ததால் அதனை செய்வது மட்டுமே வங்கியின் வேலை. வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களை மாற்றுவதற்கோ அல்லது அதற்கு அப்பால் சென்று விசாரணைகளை செய்வதற்கோ வங்கிக்கு உரிமை இல்லை என்று அவர் உதாரணத்துடன் விளக்கியுள்ளார். பணம் செலுத்தப்பட்ட பின்னர் அது சரியான நபரை சென்றடைகிறதா என்பதை சரிபார்க்கும் ஸ்டேட்மெண்ட் வசதி மத்திய வங்கிக்கு இல்லை என்றும் அந்த அறிக்கை ஆஸ்திரேலியாவில் உள்ள சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கே கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தை அடுத்து நிதியமைச்சருடன் இணைந்து மத்திய வங்கி நெருக்கமாக செயல்பட்டு வருவதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். எமது அனுபவம் மற்றும் அறிவை பயன்படுத்தி இவ்வாறான சைபர் மோசடிகள் எதிர்காலத்தில் மீண்டும் நிகழாத வண்ண நிதியமைச்சின் பரிமாற்ற முறைகளை எவ்வாறு பலப்படுத்தலாம் என்பது குறித்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கடந்த 2025 ஆண்டில் மாத்திரம் 68 யானைக்கால் நோய் பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக யானைக்கால் நோய் தடுப்புக்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. இப்பரிசோதனையின் போது கண்டறியப்பட்ட நோயாளர்களின் சரிபாதியானோரும் இந்தியாவிலிருந்து வருகை தந்து இலங்கையில் பணியாற்றும் வெளிநாட்டு பயனாளர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யானைக்கால் நோய் தடுப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் மருத்துவர் பிரசங்கர் சேரலிங்கே இது பற்றி தெரிவிக்கையில் 68 நபர்களுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 34 பேர் இலங்கையர்கள் எனவும் ஏனைய 34 பேர் இலங்கையிலிருந்து பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ள இந்திய பிரஜைகள் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்நோய் தொற்று பிரதானமாக கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, குருநாகல் ஆகிய 7 மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பதிவாகி வருவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையிலிருந்து யானைக்கால் நோயை 2030 ஆண்டுக்குள் முழுமையாக ஒழிப்பதையும் அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளது. உள்ளூர் ரீதியாக பரவும் தொற்றுக்களை பூஜ்ஜியமாக குறைப்பதற்கும் நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் பொது சுகாதார கண்காணிப்பு திட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது இந்நோய் நிலைமை கட்டுப்பாட்டுகள் இருப்பதாகவும் முறையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளூடாக இதனை முறியடிக்க முடியும் எனவும் சுகாதாரத்துறையினர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க வாழ்த்துச் செய்தி அறிவித்துள்ளமை குறித்து ஐக்கிய தேசிய கட்சி அதிருப்தி வெளியிட்டுடன் அது தொடர்பான கேள்வியும் எழுப்பியுள்ளது. அரசாங்கத்தின் ராஜதந்திர நடைமுறைகள் மற்றும் முன்னுதாரணங்களை குறித்து ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பின்வரும் விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் அரசுத் தலைவர் மற்றும் ஒரு நாட்டின் அரசுத் தலைவருக்கு பொதுவாக வாழ்த்துச் செய்திகளை பரிமாற்றுவது வழக்கம் என ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டுள்ளது. வெளிநாடொன்றில் மாநில அல்லது மாகாண தலைவர்களுக்கு நாட்டின் ஜனாதிபதி நேரடியாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது ராஜதந்திர மரபுகளை மீறும் செயலரும் அந்த கட்சி விமர்சனம் வெளியிட்டுள்ளது.
தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி இந்தியாவில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்ற ஏனைய மாநில முதலமைச்சர்களை புறக்கணித்து ஏன் என்ற கேள்வியும் ஐக்கிய தேசிய கட்சி எழுப்பியுள்ளது. மேற்கு வங்காளத்தில் முதலமைச்சர் சுவேந்திர அதிகாரிக்கு ஏன் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படவில்லை? அசாம் முதலமைச்சர் மஹிந்த பிஸ்வா சர்மாவுக்கு ஏன் இத்தகைய வாழ்த்துக்கு செய்தியை அனுப்பப்படவில்லை? இலங்கை அரசாங்கம் ராஜதந்திர ரீதியாக செயற்படும் போது ஒரு குறிப்பிட்ட மாநில தலைவருக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிப்பது ஏனைய மாநிலங்களான உறவுகளின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நடைமுறையில் உள்ள ஸ்வெஸ்ம நலம்புரி திட்டத்தின் கீழ் உதவி பெறும் சுமார் 1 லட்சம் குடும்பங்கள் தற்போது நிலையான வருமானம் பெறும் நிலைக்கு முன்னேறியுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 2027 தொடக்கம் 2029 வரையான காலப்பகுதியில் அக்குடும்பங்களை படிப்படியாக நலம்புரி கொடுப்பனவிலிருந்து விடுவிக்கும் திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதியமைச்சர் வசந்த பியதிச, மக்களை நீண்டகால நலம்புரி உதவிகளை தங்க வைக்காமல் தற்சார்பு பொருளாதார நிலைக்கு கொண்டு வருவதே அரசின் நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். அஸ்வசும பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகளை நிறுத்துவதற்காக காலக்கெடு சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் பல குடும்பங்களின் வருமானம் இன்னும் போதுமான அளவில் உயராததால் உடனடியாக உதவித்தொகையை நிறுத்த முடியாது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது முன்னேற்றம் கண்டுள்ள குடும்பங்களுக்கு சுயதொழில் உதவித்தொகைகள், கோழிப்பண்ணை அமைப்பதற்கான ஆதரவு, ஜப்பானிய மொழி பயிற்சி மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் தொழில் பயிற்சி வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அஸ்வசும திட்டம் 2023ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இடைக்கால பிரிவு, பாதிப்புக்குள்ளாக்கக்கூடியவர்கள், ஏழைகள் மற்றும் வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்கள் என 4 பிரிவுகளின் கீழ் உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் தகுதியான சில ஏழை குடும்பங்கள் இன்னும் பட்டியலில் சேர்க்கப்படாதது மற்றும் தகுதியற்ற சிலர் திட்டத்தில் இடம்பெற்றுள்ளமை தொடர்பான முறைப்பாடுகளும் எழுந்துள்ளன. மேலும் சில பயணிகளின் உதவித்தொகையை வாழ்வாதார மேம்பாட்டுக்கு உதவ பயன்படுத்தாமல் தேவையற்ற செலவுகளுக்காக பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் ஆண்டுகளில் அதிகமான குடும்பங்களையும் சொந்த காலில் நிற்கச் செய்வதே அரசின் இறுதி இலக்காகும் எனவும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். இரத்தினபுரி கிஹி தென்னால பகுதியில் இடம்பெற்ற அதிர்ச்சி கொள்ளை சம்பவத்தில் 7 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியான மாணிக்க கற்கள் மற்றும் தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 11ஆம் தேதி இரவு மாணிக்கல் வர்த்தகர் ஒருவரின் வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர் வீட்டிலிருந்த வர்த்தகரின் தாய் மற்றும் சகோதரியை கூர்மையான ஆயுதங்களால் மிரட்டி அச்சுறுத்தியுள்ளார். இதன்போது சுமார் 7 கோடி ரூபாய் பெறுமதியான மாணிக்க கற்கள், 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் மற்றும் 1,95,000 ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்டதாக காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. சம்பவத்தை அடுத்து தீவிர விசாரணையில் இறங்கிய ரத்தினபுரி காவல்துறையினர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து சந்தேக நபரை அடையாளம் கண்டுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் எம்பிலிப்பட்டிய பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மாணிக்க கற்கள் மற்றும் தங்க நகாபரங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கொள்ளையிடப்பட்ட பணத்தில் 52,000 ரூபாய் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று ரத்தினபுரி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்த ராஜபக்சவின் காம்பீரம் மற்றும் தோற்றம் இன்னும் குறையவில்லை என காட்டம் ஒட்டுக்கட்சி பிரச்சார குழு பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. மஹிந்தாவின் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ள ஒரு புகைப்படத்தை காரணம் காட்டி மஹிந்தாவுக்கு எதிராக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். குறித்த படம் AI தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்டதாகவும் அதில் அவர் இளமை தோற்றத்துடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 80 வயதை கடந்துள்ள மஹிந்தாவுக்கு எழுந்து கூட நிற்க முடியாத நிலையில் 4 பேர் பிடித்துக் கொண்டுதான் போக வேண்டும். ஆனால் மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று செவ்வாய்க்கிழமை சுமார் 2.5 மணித்தியாலம் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அவரின் முகநூல் பக்கத்தில் அவர் தனியாக வாகனத்தில் தொங்கியவாறு கூடிந்த மக்களை பார்க்கும் ஒரு புகைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது. குறித்த படத்துடன் ஒரு பதிவும் இடப்பட்டுள்ளது. மக்களின் ஆதரவை தவிர ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்தும் விடையும் அரசியலில் வேறு எதுவும் இல்லை. தனது தாய்நாட்டுக்கு துரோகம் உழைக்காமல் போன்றதோடு மகிழ்ச்சி இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனிதனுக்கு வேறில்லை. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இவர்கள் எனது மக்கள், மஹிந்தாவின் மக்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி என பதிவிட்டிருக்கின்றது. மக்களின் ஆதரவு தனக்கு இன்றும் குறையவில்லை என்பதை காட்டி தனக்கு மக்கள் ஆட்சியை அதிகாரத்தினையும் அமர்த்துவதே தந்தையான மஹிந்தாவின் சிந்தனையான கருத்தாகும். மேலும் மஹிந்தாவின் சகபாடிகளும் எப்படியாவது மஹிந்தாவை வைத்து நாமலின் வெற்றியை கைப்பற்ற முயற்சிப்பதாகவே தெரிகின்றது. இந்த பதிவுகளை மஹிந்த ராஜபக்ச பதிவிடுவதில்லை. இவரின் பிரச்சார குழுவை இச்செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை அவசர வேண்டுகோள் விடுவித்துள்ளது.
கனமழை, அடர்ந்த மேகமூட்டம் மற்றும் மூடுபனி காரணமாக அதிவேக நெடுஞ்சாலைகளில் பல பகுதிகளில் முன்னால் செல்லும் வாகனங்கள் பார்ப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அதிவேக நெடுஞ்சாலைகளில் விபத்துக்களை தவிர்ப்பதற்காக பின்வரும் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு சாரதிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு பயணித்தல் வேண்டும். காலநிலைக்கேற்ப வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துவதுடன் தேவைக்கேற்றபடி மணத்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தல் வேண்டும். முன்னால் செல்லும் வாகனத்துக்கு உங்கள் வாகனத்துக்கும் இடையில் போதுமான இடைவெளி பேணுதல் வேண்டும். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பொருத்தப்பட்டுள்ள மின்னணு தகவல் பலகைகளில் காட்சிப்படுத்தப்படும் எச்சரிக்கைகளை அவதானித்து பின்பற்றுதல் வேண்டும். மழைக்காலங்களில் வீதிகள் வழுக்கும் தன்மையுடன் காணப்படுவதால் அதிவேகமாக செல்லும் போது திடீரென பிரேக் போடுவதை தவிர்க்குமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை எச்சரிக்கை விடுவித்துள்ளது. இது பின்னால் வரும் வாகனங்கள் மோதுவதற்கும் வாகன கட்டுப்பாட்டை இழந்து புரளுவதற்கும் வழிவகுக்கும் என்பதால் வானிலை சீராகும் வரை நிதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அம்பலத்தோட்ட மாடவல தெற்கு பகுதியில் நபரொருவர் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கடந்த 11ஆம் தேதி இரவு வீட்டுக்குள் புகுந்து மூவர் ஒருவரை கொலை செய்து பின்னர் அவரது தலையை உடலிருந்து துண்டித்து மாடவல சந்தையில் உள்ள சிறையில் வைக்கப்பட்டதாக அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டது. இந்த கொலை நடந்த நேரத்தில் இழந்த நபரின் குழந்தைகள், மனைவி மற்றும் மாமனாரும் வீட்டிலிருந்துள்ளார்கள். சந்தேக நபரான மோதலில் காயமடைந்த அவரது மாமனாரும் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன்போது 3 பிள்ளைகளின் தந்தையான 34 வயதுடைய வீரசேகர அரசிங்கே லக்மல் சந்தருவான் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவரது பிறந்த நாள் நேற்று முன்தினமே கொண்டாடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு மாடவல பகுதியில் கள்ளச்சாராய கடத்தல் தொடர்பாக இடம்பெற்ற தகராறு காரணமாக வீடொன்றுக்குள் புகுந்து மூவரை படுகொலை செய்த வழக்கின் பிரதான சந்தேகமாக உயிரிழந்த நபர் காணப்படுகிறார். சம்பவம் தொடர்பாக விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த கொலை செய்யப்பட்ட நபர் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி பிணையில் வெளியே வந்துள்ளார். முக்கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.